ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 7/5/2025 விஷுபா வஷு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை. காலை 9:09 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 6:02 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புனித அன்பிற்கும் மனித பண்பிற்கும் வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிழல் படத்திலும் திரைப்படத்திலும் நெறிமுறைகளை கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும். புத்தாடைகள் வாங்கக்கூடிய, ஆடை அணிகளுடன் சேரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் பற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகும். எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் சேமிப்பு இருந்தால்தான் வெகுமானம் அப்படிங்கிற வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். வங்கித்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒற்றுமையை பலப்படுத்தி உறவுகளை வளப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க 8 கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கசந்த காலங்கள் விலகக்கூடிய, வசந்த வாய்ப்புகள் அமையக்கூடிய, குடும்ப ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய, கடந்த கால சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு தெரியாத கருத்துக்களை கூட முன்னுக்கு வைத்து முன்னேறுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தோடு சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்களை ஒற்றுமையோடு தீட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரைபடத்தில் உள்ள நன்மைகளையும் திரைப்படத்தில் உள்ள உண்மைகளையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பொன்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும். கடினமான காரியத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய பெருமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளியூருக்கு மாற்றல் கிடைக்கும். உள்ளூரில் வியாபாரம் பண்ணுகிற ஒரு சில பேருக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் கபடமற்ற வாழ்க்கையிலும் பள்ளம் மேடுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பாம்புவி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும். கடந்த கால அலைச்சலுக்குண்டான மிகப்பெரிய விளைச்சல்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெட்டியில் பணம் இல்லை என்றால் பெத்த பிள்ளையும் சொந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் விலகும். பொதுவாக வாகன பயணங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துக்கள் விலகும். அட்டம ஸ்தானாதிபதியே சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதங்கள் மாறுபட்டாலும் மானுட தர்மங்கள் வேறுபடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய மனுஷாலுடைய சந்திப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிராபலங்கள் விலகக்கூடிய மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவன் இல்லா உலகமும் இல்லை, ஆசைகள் இல்லா இதயமும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க நிருதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் கிடைக்கும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் வாயிலாக அனுகூல ஆதாயங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டில் என்னும் தொட்டிலுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும். குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமான சூழலில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 20 வருட பாசத்தை விட 2 நிமிட காதலுக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PD. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.